பாகற்காய் உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். இது கசப்பான உணவு என்றாலும் பல நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது உங்கள் உடலில் இன்சுலின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரல் மற்றும் ஆஸ்துமா உள்ள நோயாளிகளுக்கும் பாகற்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காலையில் எழுந்தவுடன் மலச்சிக்கல், அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பாகற்காயை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். ஆனால் பாகற்காய் சாப்பிட்ட பிறகு சில பொருட்களை சாப்பிடவே கூடாது. இது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பாகற்காய் சாப்பிட்ட பிறகு எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் சாப்பிடக்கூடாது. இது உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பாகற்காய் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது வயிற்றில் மலச்சிக்கல், வலி மற்றும் எரியும் பிரச்சனைகள் உருவாக்கலாம். பாகற்காய் சாப்பிட்ட பிறகு முள்ளங்கி அல்லது முள்ளங்கியில் செய்யப்பட்ட பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. இதுவும் உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். பாகற்காய் கசப்பாகவும் மாம்பழம் இனிப்பாகவும் இருக்கும். பாகற்காய் சாப்பிட்ட பிறகு மாம்பழம் சாப்பிடுவது உங்கள் வாயின் சுவையை கெடுக்கும். அவற்றை ஒன்றாக அல்லது தனித்தனியாக உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உணவுடன் தயிர் அல்லது மோர் அருந்தும் பழக்கம் பலரிடம் உள்ளது. ஆனால் நீங்கள் பாகற்காயுடன் தயிர், மோர் உட்கொண்டால் பெரும் தீங்கு விளைவிக்கும். இதில் காணப்படும் லாக்டிக் அமிலம் பாகற்காய் உள்ள ஊட்டச்சத்துக்களுடன் எதிர்வினை புரிகிறது. இதனால் தோல் தடிப்புகள் மற்றும் அரிப்பு ஏற்படலாம். எனவே பாகற்காய் சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிடவே கூடாது.